நாவல மட்டும் நட்டு வச்சேன். விவரம் இல்ல பருவத்திலே ஆவாரம் பூ நட்டு வச்சேன். அந்த ஆவாரம் பூ தோட்டத்திலே நாவல மட்டும் நட்டு வச்சேன். கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே இப்போ நிகழ்ச்சி நடத்தணும் உட்காருங்கன்னு சொன்னேன். முடிக்க சொல்லிடலாமா? போட்டு சாப்பிட்றதும் தாய் தனக்குன்னு உழ வச்சு சோறு தண்ண மாட்டான். தெரியுமா? யாருக்கா தெரியுமா? உனக்கு கிடைச்சா அடுத்து வாரத்து வீட்டுக்கு வந்து விளையாட போயிட்டு ரோட்டுக்கு. அதானே உண்மை. அம்மா சாப்பிட்டாலும் கேட்கணும், அப்பா சாப்பிட்டாலும் கேட்கணும். ஒரு பையன் வேலை செய்ய போனான், சின்ன பையன், சரி சின்னதுலேயே சொல்கிறேன். பையன் பள்ளிவிடம் போனான், அப்பாட்ட கேட்டான், அப்பா பென்சில் வேணும். 2 ரூபா கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாரு? அது பையனுக்கு கொடுத்தவொடனே அப்பா அந்த காலத்தில், எங்கள் காலத்தில், உங்கள் காலத்தில் 2 ரூபான்னா தூக்கி எங்கள் மேலே போட்டுருக்கீங்க. அந்த 2 ரூபா வாங்கி பென்சில் வாங்கினா பள்ளிவிடம் போனால் படித்தான். அடுத்தது வந்து படித்தா எங்கே போகிறேன்னா 350 ரூபா பணம் கட்டினார் 10ஆவதுல. 12வது போனான், 500 ரூபா பணம் கட்டினார். காலேஜ் போனான், அப்பா வந்து கேட்டான், அப்பா எனக்கு பணம் வேணும்னா. கட்டடா போனான்னா காலேஜ் கட்டி சேர்த்துட்டாரு. வேலைக்கு போனால் மாதம் சம்பளத்தை வாங்கினான். எட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தான். அம்மா சொன்னாங்க, ஏய் என்னப்பா என்கிட்ட கொடுக்குற, அப்பாட்ட கொடுறா, பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் அப்போ ஒன்று. ஆனால் அவன் ஒத்துக்கலை. அம்மா நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் போமா அப்படின்ட்டான். என்னடா? ஆமாம்மா 2 ரூபா கேட்டேன், அப்பா கொடுத்தாரு, பென்சில் வாங்கி எழுதினேன். 50 ரூபா கேட்டேன் கொடுத்தாரு. 300 ரூபா பரிசு கேட்டேன் கொடுத்தாரு. பணம் வேணும் காலேஜில் சேர்க்கன்னு கேட்டேன். அரகாணி நம்மளுக்கு சோத்துக்கு வச்சிருந்த நிலத்தை விற்று என்னை படிக்க வச்சாரு. அப்பெல்லாம் எங்கள் அப்பன் கையை மேலே இருந்தது. இந்த அப்பா சம்பளத்தை வாங்கினா எங்கள் அப்பன் கையை கீழே கொண்டாடுறது எனக்கு மனசு இல்லைம்மா. அதனால அப்பா கை கீழே போகக்கூடாதும்மா. அதனால அப்பா கை எப்பவுமே மேலே இருக்கணும். அப்பா எங்கம்மா? அப்பா கதவு செந்தில் கண்ணீரோடு நிற்கிறான். அப்பா தன்னுடைய மகனுடைய பெருமையை அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரி தயவு செஞ்சு தாய் தப்பா கவனிச்சுங்க. கை கீழே போனாலும் பரவாயில்ல, சோறு போடுங்க, தாயை பாருங்க. கடவுள் தாய், தகப்பன் தரை கடவுள். அம்மா அப்பா நேரத்தில் நம்மளை வளர்த்து ஆளாக்கிறது யாரு? அண்ணன், அக்கா, அந்த மாதிரி பெரியவங்க. அவங்களையும் மதிங்க. நன்றி, வணக்கம்.